தென்காசியில் இருந்து கேரள மாநிலம் பத்தனம்திட்டா பகுதியை நோக்கி சென்ற கேரள அரசு பேருந்து ஒன்றை மறித்து கேரள போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அதிலிருந்த பயணி ஒருவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் அவரின் உடைமைகளை சோதனை செய்தனர். அப்பொழுது அவர் வைத்திருந்த பேக்கில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரித்துள்ளனர். அப்பொழுது அந்த நபர் சென்னையை சேர்ந்த அப்துல் மாலிக் என்பதும் இவர் சென்னையை சேர்ந்த ஒரு நபரிடமிருந்து இந்த பணத்தை பெற்று பத்தனம்திட்டா பகுதியில் உள்ள ஒரு அடையாளம் தெரியாத நபரிடம் இந்த பணத்தை கொடுக்க செல்வதும் தெரியவந்தது. மேலும் இந்த பணம் ஹவாலா பணமாக இருக்கக்கூடும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக தென்மலை போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த சட்டவிரோத ஹவாலா பண பரிமாற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.